ரெக்கார்ட்ல ஹாய் ஹலோ. ஸ்டார்ட் பண்ணல. ரெக்கார்ட் தான் ஆயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாய் ஹலோ, திஸ் இஸ் ஏஜே லாக். ஸோ வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒரு சேனலில் போட்டுட்டு இருந்தோம். அந்த சேனல் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அது போயிடுச்சு. ஸோ இனிமே இந்த சேனலில் தான் வரும் எங்களோட வீடியோஸ் எல்லாம். கிரிக்கெட் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் கண்டினியூஸாக அந்த சேனலில் போடுவோம். ஹோப்ஃபுல்லி இந்த சேனல் வந்து எதுவும் ஆகாமல் சேஃபாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு நாங்க வர்றதுக்குள்ள. ஸோ நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டுல, நிறைய மாற்றங்கள் கிரிக்கெட்ல. இப்போ நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேச போறோம். ஆக்சுவலா நிறைய பேச வேண்டியிருக்கு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டூர் பத்தி. ஸோ 5 T20 விளையாண்டுருக்காங்க. அதுல மொதல் மேட்ச் வந்து ரெயின். ஸோ 4-0ன்னு இங்கிலாந்து சீரியஸ் வின்னு. அதே மாதிரி அயர்லாந்து சீரியஸும் 2-0ன்னு வின்னு. ஸோ இதை பத்தி நீ ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிற, அதை சொல்லு. நீ சொன்ன மாதிரிதான், மாற்றம் தான் ஒரு விஷயம். பட் ஆனா இந்த 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 T20 சீரீஸே ஃபுல்லாவே இந்த IPL பேஸ் பண்ணி அப்படியே இங்க எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டீம் வேற, இப்ப நியூ ஸ்கிப்பர் வேற, ஸ்ரேயஸ் ஐயர். அதுக்காக அந்த ஸ்கிப்பர் வந்து உடனே ஒரு மீம்ஸ் அங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்கிப்பர் வந்து 7 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இது வரைக்கும் அவங்க 7 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 6 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல 7 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 6 மேட்ச் அதுல வந்து தோத்துருக்கு. ஒரு மேட்ச் ஒண்ணுமே இல்லை, மழை பெஞ்சு கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மழை. வந்துச்சு. இப்படி உடனே இந்த ரீல்ஸ் அது இதுன்னு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கான ரீசன் அது மட்டும் கிடையாது. நம்ம டீம், மொத்த டீமுமே தான் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக் சைடா போயிட்டோம். நம்ம இந்த மாதிரியான ஒரு பிச்சர்ஸ்ல போய் நின்னாலே நம்மளால விளையாடவே முடியல. இது வரைக்கும் ஆச்சு. ஆசிஸ்ல போனாலும் அங்க இதே கதி தான். அங்க போய் இந்த பவுன்ஸ் விளையாட முடியல. பிளாட் பிச்சர்னா நம்ம அடிக்கிறோம், இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நான் இந்த நிலைமையை சுத்தமா நான் எதிர்பார்க்கல. ஆல்மோஸ்ட் அவங்க சீரீஸ் வின் பண்ணா கூட 2 மேட்சாவது நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். நம்ம மெயினா T20 வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம ஓல்டு சேனல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்தியா வந்து T20 டீமை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னோம். இப்போ வந்து அந்த 2 இதோட சேர்த்து இதுவும் ஆட் ஆயிருக்கு. இப்போ வந்து T20யும் ரொம்ப மோசமாவே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ லாஸ்ட் மேட்ச்ல கூட பட்லரோட ஒரு கேட்ச் ட்ராப், ஃபார்ச்சுனேட்டா அது எடுத்துருக்கலாமோ இல்லையோ, பட் ஆனால் அதை எப்படியாவது எடுத்துருக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது நம்ம ஜெயிச்சிருக்கணும் அந்த சீரீஸ்ல. அந்த மேட்சும் ஜெயிக்கல. சும்மா அடி ஜாஸ் பட்லர் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. நம்ம ஒரு மேட்சா ஜெயிச்சிருக்கணும்னு ஆசை. அயர்லாந்து கூட நம்ம தோத்ததும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமா. 2-2 தோப்போங்கிறது வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இந்தியன் டீம் இருக்கு. இப்போ வந்து ஏன் ஸ்ரேயஸ் ஐயரை போட்டாங்க? சக்சஸ்ஃபுல் IPL நல்லா கேப்டன் பண்றாருன்னு நினைச்சு போட்டிருக்காங்களா? என்ன ரீசன் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயருக்கு டீம்ல இடம் இல்லை. இன்னொன்னு இன்ஜுரி அவரு. அதுக்கு முன்னாடியுமே அவரை வந்து, அதாவது அந்த இன்ஜுரி வேர்ல்டு கப்ல மட்டும்தான் வேண்டாம், அதுக்கு முன்னாடியுமே இன் அண்ட் அவுட்ல தான் இருந்தாரு. இந்த T20 இதுல சொல்றேன், ஒன் டேல இருந்தாரு, பட் T20ல சொல்றேன். அங்க ஒரு இஷ்யூ. ஓகேவா? ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி ஸ்ரேயஸ் ஐயர் கொடுத்தது. அப்புறம் ஓப்பனிங் ஆல்ரெடி வந்து IPL விட்டுருங்க. IPL வச்சுதான் ஜெய்ஸ்வால, அபிஷேக் சர்மாவை எடுத்திருக்காங்க. அபிஷேக் சர்மா போன வேர்ல்டு கப்பும் ரோஹித் சர்மா கூட இறங்கியிருக்காரு, ஓகே. பட் சூரியவன்சி வந்து இப்பதான் டெவலப் ஆறாரு. ஒன்னே அவரு கன்சிஸ்டன்ட் சான்ஸ் கொடுக்கணும் ஃபுல்லா எல்லா மேட்சும். அப்புறம் இல்ல சாம்சன் ஃபியூச்சர், இல்ல சாம்சன் வச்சு லாங் ரன் போலாம் அப்படின்னா சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சாம்சனுக்கும் அவங்களும் 2 மேட்ச் ஆடுறாங்க, அடுத்து 2 மேட்ச் வேற யாருக்கு மாத்துறாங்க, டெஸ்ட் பண்றாங்க. இது ஆக்சுவலா கம்பீர் வந்து சொன்ன மாதிரியே செய்யறாரு. என்னன்னா, யாரும் ஸ்டாரா இருக்கக்கூடாது, யாரும் ஸ்டாரா ஆகக்கூடாது, வரவன் எல்லாம் பிளேயரா வந்துட்டு விளையாண்டுட்டு போ. ஸ்டாரானா உன்னைய நான் டீம்ல எப்பயுமே வச்சிருக்கணும். இதுன்னா நான் நினைச்ச நேரம் தூக்கிடலாம் யாருனாலும். என்ன என்ன கேம் இது? இதே டீம் தான் இப்போ
அதான் யாரோ நான் ரீசெண்டா இது ஒரு ஏதோ பாட்காஸ்டோ யூடியூப் வீடியோ பார்க்கும்போது இப்போ நடந்த சீரியஸ் சொல்றாங்க எல்லாருமே. அஸ்வின் தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஸோ சூரியவன்சியை பாருங்க, ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு அதிகமா இருக்கு, அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கு. ஆனா மேட்ச் மேட்டர் அது இல்லையே T20 பொறுத்தவரை. ஸோ மேட்சை எடுக்கணும். ஸ்ட்ரைக் ரேட் வந்து அது அதிகமா தான் வரும். ஏன்னா ஒரு 2 பாலுக்கு 12 ரன் அடிச்சுட்டு 3வது பால் அவுட் ஆனாலும் நமக்கு ஸ்ட்ரைக் ரேட் அது அதிகமா தான் இருக்கும். எல்லா பால்லையும் எல்லா மேட்ச்லயும் அப்படி அவுட் ஆனா. ஸோ வந்து மேட்ச் சிச்சுவேஷன், மேட்ச் வின்னிங், கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே கேள்விக்குறி. கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வரும்? கன்சிஸ்டன்டா ஒரு பிளேயர் ஆடினா தான் வரும். கன்சிஸ்டன்டா ஒரு பிளேயர் எப்படி ஆடுவான்? அவனை கன்சிஸ்டன்டா டீம்ல வச்சாதான் ஆடுவான். கன்சிஸ்டன்டா ஸோ டீம்ல வந்து வைக்கிறது பிரச்சனை இல்லை, கன்சிஸ்டண்டா ஆட வைக்கணும். அங்க டீம்ல ஆட வச்சு வைக்கணும். என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் இருக்கு. அதான் இல்ல டீம்ல வச்சாதான் ஆட முடியும். இப்போ ஒரு டீம்ல நான் இருக்கேன் 5 அவனோட ஒருத்தன் ஒரு 5 பேரை வச்சு ஒருத்தன் ஒரு பர்டிகுலரா 2-3 பேரை எடுத்து இவன் தான் நம்ம ஃபியூச்சர்னு ஷேப் பண்ணணும். எல்லா டீமும் ஷேப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த டீம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ்ல இல்லாம இருக்காங்க? எந்த டீம்ல இல்ல ஸ்டார் பிளேயர்ஸ்? ஏதாவது ஒரு டீம்னு எடுத்தா ஒரு 2-3 பேர் வந்து இப்ப ஒரு கொஞ்ச நாள் லாங் ரன்னுக்கான பிளேயர்ஸ் இருக்குதான் செய்வாங்க. அது இல்லாம இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து பிரஸ் மீட்லயே வந்து நான் ஸ்டார் பிளேயர்ஸ் யாரும் வந்து ஸ்டாரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் வந்து கேமும் இப்போ அயர்லாந்து சீரியஸும் விட்டாச்சு, இங்கிலாந்து சீரியஸும் விட்டாச்சு. ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம இப்போ நம்ம எல்லாருக்கும் வெற்றி தோல்வி சகஜம் தான். நீ சொன்ன மாதிரி எல்லா மேட்சும் எல்லா சீரியஸும் இந்தியாவில ஜெயிக்க முடியாது. நம்ம அது அப்படி ஒன்றும் நம்ம வந்து யாராலையும் அப்படி ஆட முடியாது. எந்த டீமா ரொம்ப அது கஷ்டம். எல்லா சீரியஸும் எடுக்கிறது எல்லாமே. ஏன்னா இப்பதான் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க, ஐபிஎல் விளையாண்டுருப்பாங்க, தொடர்ந்து இந்த சீரியஸ் டயர்டா இருக்கும். ஆனா ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. அயர்லாந்து சின்ன டீம், இங்கிலாந்து பெரிய டீம், அதே விட்டு ஒரு மேட்ச் 2 மேட்ச் அவ்வளோ அவ்வளோ டவுனான பெர்ஃபார்மன்ஸ் ஏன் டீம்ல இருந்து வரல? அவ்வளோ டவுனான பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல. எல்லாருமே சூரியவன்சி மட்டும்தான் புதுசே தவிர மத்த எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயர் லாங் ரன் பிளேயர் தான். அபிஷேக் சர்மா ஹேவிங் வேர்ல்டு கப் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன பிச்சு தான் வேற. ஸோ அதுக்கு அடாப்ட் பண்ணும். அதுதான் பிளேயரோட ஒர்க்கே அதானே. அடாப்ட் பண்றதானே பிளேயரோட ஒர்க். அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுமே. இப்போ ஒரு வேலைன்னா நம்ம அதுக்கு ஏத்தமே செய்யணும். அவங்க ஒரு கண்டிஷன் மாறுறாங்கன்னா அதானே அவங்களோட ஒர்க்கே. ஸோ இதுல வந்து நம்ம ஃபிளாட் ட்ராக் மட்டும்தான் ஆடுவாங்க நம்ம எப்படி பேச முடியும்? இப்போ இங்கிலாந்து கண்டிஷன் போனா அதான் டெடிகேஷன். அதான் ஏன் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காரு. அதுதான் சீனியர்ஸ் வந்து கத்துக்கணும். ஒரு கண்டிஷன்ஸ் மாறினா எவ்வளோ ஒர்க் பண்றாங்க, என்ன பண்றாங்க பிளேயர்ஸ். இப்போ ரோக்கோ எல்லாம் பூம்ரா எல்லாமே எவ்வளவு நாள் முன்னாடி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுல எனக்கு தெரிஞ்சு மாற்றம் வரும். ஆனா வந்து இந்தியன் டீம் கிரிக்கெட் டீம்ல வந்து மொத்தமா சேஞ்ச் நடக்கணும். டீம்ல இல்ல, பேக் எண்ட்ல ஒர்க் பண்ற டீம். என்னதான் அவங்கதான் வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. ஆனா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஐ டோன்ட் திங்க் சோ தட் பயிற்சியாளர்னால ஜெயிச்ச மாதிரி தெரியல. எனக்கு டீம்னால தான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. வந்து கிரெடிட்டும் என்னால அவ்வளவு ஈஸியா கொடுக்க முடியாது. இன்னொன்னு கிரெடிட் கொடுக்கறதும் அவங்களுக்கும் பிடிக்காது. ஸோ வந்து ரொம்ப ரெக்ஸ் ஆயிட்டு நான்லாம் மேட்சே பார்க்கல. எதுக்கு போட்டு இவ்வளோ எப்படியும் வந்து ரொம்ப டஃபா தான் இது பண்றாங்க. 76க்கு ஆல் அவுட் ஆறாங்க. என்ன டீம்னு எனக்கு புரியல. என்ன கண்டிஷன் போனாலும் ஆடுற அளவுக்கு. அயர்லாந்து மேட்ச் 2 மேட்ச் பார்த்து அதுல ஒரு வெக்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, அயர்லாந்து நல்லா விளாண்டுருக்காங்க, குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இங்கிலாந்து கூடயும் வந்து இங்கேயும் வந்து நம்ம வந்து அடிபட்டு போகணுங்கிறது என்ன இருக்கு? இல்ல, சீரியஸ் தோக்குறது தப்பு கிடையாது, மொத்தமா தோக்குறதே தப்பு. அவ்வளோ கீழே நம்ம இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நான் அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங் டீமை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. ஸோ அந்த டீம் அவங்க செய்யலையே இன்னும் ஒன் டவுன். இப்போ ஒரு பிளேயர் ரிட்டையர் ஆனா அந்த பிளேயருக்கு அடுத்து மாற்று இருந்தா அந்த பிளேயரை ரிட்டையர் ஆக்க வைக்கலாம். இன்னும் தேர்டு ஒன் டவுனுக்கு ஆள் இல்ல, ஃபோர்த் டவுனுக்கு ஆள் இல்ல, ஓப்பனருக்கு ஆள் இல்ல. ஆனா ரிட்டையர் ஆனவங்க இன்னும் ஃபிட்டா தான் இருக்காங்க. ஏன்னா ஐபிஎல்லே அந்த இது தெரியுது அவங்களோட கேம் எல்லாம். நீங்க ஐபிஎல் வச்சுதானே எடுக்கிறீங்க. ஸோ வந்து ஒஸ்ட் டீம் செலக்ஷன்ஸ், ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட். டீம் செலக்ஷனோட டீம் செலக்ட் பண்ணவங்களுக்கு இப்ப இன்புட் கொடுக்கறது தெரில. என்ன நடக்குன்னு தெரில நமக்கு உள்ள. பட் மேபி ஒன் டே சீரீஸ்ல கம்பேக் ஆறாங்களான்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து மீம் என்னெல்லாம் போட்டிருந்தாங்க, இப்படி இந்தியா தோற்கிறது என்ன பண்ணாதான்
நம்ம ஃபேன்ஸ் வந்து திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறது மட்டும் இன்ன வரைக்கும் புரியல. ஏன்னா சூரியகுமார் யாதவ் அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல எதுவுமே இல்லை தான். இந்தியன் டீமோட T20 வந்து வேர்ல்டு கப் ஸ்கிப்பர், அவரு வின்னிங் கேப்டனு. அவர் விளையாண்ட அவர் கேப்டன்சி பண்ண மேபி நீ சொன்ன மாதிரி வந்து கேப்டன் வந்து மேனேஜ்மெண்ட் பொறுப்பு கிடையாது. இது வந்து வின்னிங் டிராஃபி வந்து ஒன்லி டீம்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். அது ஓகே தான். பட் ஆனால் இவரோட கேப்டன்சியும் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணாரு. ஆமா. அதுக்காக இவரோட கேப்டன்ஷிப்ல தான் அந்த கப்பு வாங்கினாங்க அப்படிங்கிறது மாதிரியும் சொல்ல முடியாது. மொத்தமா பிளேயர்ஸ் தான். அப்ப சூரியகுமார் விளையாடும்போது டீம் தான். சூரியகுமார் விளையாடும்போது சூரியகுமார் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி அவரை மாத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஸ்ரேயஸ் ஐயரை உள்ள இட்டு வந்திருக்காங்க. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடுறாரு, ஐபிஎல் நல்லா விளையாண்டாரு, இப்ப விளையாண்டுட்டு இருக்காரு. இப்ப லாஸ்ட் மேட்ச் கூட விளையாண்டாரு, 80 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு, ஓகே தான். அப்ப அவரையும் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்ப இப்படி போய்கிட்டே இருந்தா அப்போ என்னதான் ஒரு தீவுங்கிறது தெரியல. இல்ல நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பேசிட்டு தான் இருப்போம், ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம போய் விளையாட போட முடியாது, அதை பத்தி அவங்களும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அது இஷ்யூஸ் இல்ல. என்ன இஷ்யூனா இவங்க சரி ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி இருக்கட்டும், இந்த சீரீஸ் தோத்துட்டாங்கன்னே இருக்கட்டும், ஆனா ஸ்ரேயஸ் ஐயரே வச்சு லாங் ரன் போவாங்கன்னு தெரியல. அவங்க ரியாக்ட் ஆவாங்க தெரியல எப்படின்ட்டு. சூரியகுமார் யாதவ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஆனா நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ இன்னும் லாங் ரன்னுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல. சடன் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. நம்ம டீம் அவ்வளோ இருந்துச்சு, இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது நடந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து இப்போ உடனே ஸ்ரேயஸ் ஐயர் வச்சிருக்காங்க. இப்போ ஸ்ரேயஸ் ஐயரும் இப்போ இந்த இது நடந்தனால மாற்றுவாங்களான்னு தெரியல. ஸோ நீங்க வைக்கிற ட்ரஸ்ட் தானே இப்போ நீங்க தான் செலக்ட் பண்றீங்க, உங்க ட்ரஸ்ட்ல தான் அவங்க விளையாடுவாங்க, உங்க இதே அவங்களே இதா இருந்தா. ஸோ இதுக்கு தான் எல்லா வின்னிங் சைட்ஸும் நீங்க பார்த்தேன்னா கேப்டன் லீடிங்கா இருப்பாரு, கோச்சோட வேலை ஒன்லி கைடன்ஸ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2011 தோனி, ஓகேவா, நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீம் ரிக்கி பாண்டிங். ஸோ இப்போ ரிக்கி பாண்டிங் வேர்ல்டு கப் அடிக்கும்போது கோச் யாரா இருப்பாங்க, அவ்வளவா ஃபேமஸ் இல்லை, யாருக்குமே தெரியாது. ஒரு நல்ல பிளேயர் தான், நல்ல கோச்சா தான் இருக்கும், பட் நமக்கு தெரியல 3 வேர்ல்டு கப் அடிக்கும்போது யார் கோச்சுன்ட்டு. தோனி அடிக்கும் போது கோச் தெரியும், ஏன்னா அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு, கேரி கிருஷ்ணன், ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் அதுக்கு அடிச்சேன். ஆனா அதுவும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பேர் ரொம்ப ஃபேமஸா தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி கேரி கிருஷ்ணன் கோச் நிறைய பேர் தெரியாது. நமக்கே தெரியாது. அது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயருங்கிறதே நமக்கு, எனக்குலாம் அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அதெல்லாம் 2011 வேர்ல்டு கப்ல சச்சினை தூக்குனதுக்கு அப்புறம் கேரி கிருஷ்ணன் தூக்கும் போதுதான் ஓஹோ கேரி கிருஷ்ணன் வந்து கோச் அப்படின்னு தெரியும் எனக்கு. சரியா, அதை விட்டு ஜஸ்ட் நம்ம இந்தியன் டீமுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விராட் கோலி கேப்டனா இருக்கும் போது ரவி சாஸ்திரி ஒன்னும் ஆர்டர் போடல, நீ இவனை எடு அவனை எடுன்ட்டு. நீ வந்தா இருக்கணும், அவன் தான். இட் இஸ் விராட் கோலி. இது மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் விராட் கோலி தான், தோத்தாலும் அது விராட் கோலி தான், ஜெயிச்சாலும் அது விராட் கோலி தான். ஏன்னா கேப்டன் அவரு தான் எடுத்த டிசிஷன் தப்பா போச்சுன்னா ஆமா தப்பா போயிடுச்சு, தான் எடுத்த டிசிஷன் அதே தான் தோனியும், தான் எடுத்த டிசிஷன் தப்பு தான், தான் எடுத்த டிசிஷன் வின்னா ஆமா வின்னு தான். ரிக்கி பாண்டிங் இந்த மாதிரி கிரிக்கெட்ல வர்ற எல்லாமே கேப்டன்ஸ் டிசிஷனா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கேப்டன்ஸ் டாமினேட்டா இருக்கிற டீம் தான் நல்லது. ஏன்னா அதுதான் வந்து தான் டீமுக்கு என்ன தேவை. அதே மாதிரி ஒரு கோச்சோட வேலை என்ன, ஒரு பிளேயர் வந்து ஸ்ட்ரகிள் ஆறான்னா அவன் என்ன இதுல ஸ்ட்ரகிள் ஆறான், அதே மாதிரி அவன் அவன் கேப்டனுக்கு என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கலாம், பட் டிசிஷன் கேப்டனுக்கு இருக்கணும். அப்படின்னா டீம் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். பட் பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குன்ட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து கேப்டன்ஸ், இப்போ இருக்கிற கேப்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க டிசிஷன் எடுப்பாங்களான்னு தெரியல. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஈவன் இப்பவே ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோக்ஸே ஒரு நல்ல கேப்டன் தான், அதனாலதான் ரிட்டையர் ஆகும்போது அவ்வளோ பாராட்டு. ஏன்னா ஸ்டோக்ஸ் நிறைய பேருக்கு வந்து கோவம் வரும் ஸ்டோக்ஸை பார்த்தாங்க, ஆனா ரிட்டையர் ஆகும்போது அவ்வளோ பாராட்டு அவருக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு நல்ல கேப்டன். அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல கேப்டனை இந்தியா தேடும். கண்டிப்பா பார்ப்போம். அப்கமிங் சீரிஸ் ஃபுல்லா நல்லா பண்ணுவாங்க நம்புறோம். ஒன் டே சீரீஸ்ல வந்து
ஆமா. ரோக்கோ வந்து பேக்கு, பும்ரா அவங்களோட பும்ரா. கேம் திருப்பி மறுபடியும் பார்க்க போறாங்கல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஐபிஎல்க்கு அப்புறம் 1 மந்த் கிட்ட கேப் ஆயிடுச்சு. அவங்க கேம்லாம் பார்க்கல. ஸோ வந்து பயங்கரமா வெயிட்டிங்ல இருக்கு. அண்ட் இன்னொரு அஃபிஷியலான நியூஸும் வந்திருக்கு. பிரின்ஸ் யாதவ், ரவி கிருஷ்ணாய் வந்து ஸ்குவாட்ல உள்ள வர்றாங்க. ஹர்ஷித் ராணாவும் ம். வருண் சக்கரவர்த்திக்கு ரீப்ளேஸ்மெண்டா. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இன்ஜுரி காரணமா டீமை விட்டு வெளியேறாங்க. சிம்பவே T20 ஸ்குவாட்லயும் இவங்க 2 பேரும் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் ஓகே. அனௌன்ஸ்மெண்டா விட்டுருக்காங்க. ஓகே. இப்ப பார்ப்போம். ஒன் டே சிஎஸ்கே எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் டேக்கே ரிவ்யூ போடலாம். எப்படி விளையாடுறாங்கன்னு. கண்டிப்பா. ரோக்கோ வேற வராங்க. ஸோ பார்ப்போம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நிறைய சந்திப்போம். கிரிக்கெட் அப்டேட்ஸோட அடுத்தடுத்து நம்ம இதே சேனல்ல சப்போர்ட் பண்றோம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எங்களோட நியூ சேனல். ஸோ மறுபடியும் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் கொடுத்தவங்களும் கொடுக்காதவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம இப்போ Yes. யூடியூப் ஐடியிலேயே நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடியும் இருக்கு. அதையும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாலோ ஸோ பண்ணுங்க. ஆமாம். ஸோ தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ஏஜே vlogs. பாஸ் பண்ணிடல.